காய்ஸ், வெல்கம் டு ட்ராமா வித் செர்ரி. இப்போ நம்ம டிக்கெட் டு ஹெவனோட 5வது எபிசோடு தான் பார்க்க போகிறோம். நான் வந்து 4வது எபிசோடு வந்து அப்லோட் பண்ணல. சில பல காரணங்களால் வந்து லேட் ஆகிடுச்சு. அதனால் வந்து என்னால் அந்த எபிசோட் போட முடியலை. நானுமே வந்து டிக்கெட் டு ஹெவனை வந்து போட வேணாம், அதுக்கப்புறம் நியூ சீரிஸ் எதனா பார்த்துக்கலாம், பெண்டிங் ஒர்க்லாம் முடிச்சுட்டு நியூவாக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு தான் பார்த்தேன். பட் வந்து என் கூட பேசுகிறவங்க எல்லாருமே வந்து ப்ளீஸ் போடுங்க போடுங்கன்னு ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டதுனால வந்து நான் மறுபடியும் போடுறேன். உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் வந்து 4வது எபிசோட் போடுறேன். இப்போதைக்கு வந்து நான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிறதுனால இப்போ தான் அந்த எபிசோட் வந்துடுச்சு. வந்த உடனே வந்து சரி ஓகே போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி நான் வந்துட்டேன். இன்னைக்கு தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா அவங்க பிஎல் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஒவ்வொரு எபிசோடும் ஸ்டார்ட் ஆகுறப்போ ஒவ்வொரு வசனத்தை தான் காட்டி இந்த எபிசோட ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இந்த எபிசோட்ல என்ன வசனம் காட்டுறாங்கன்னா அப்போஸ்தலர் 3:19. அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அப்பொழுது மனம் திரும்பி தேவனிடத்தில் திரும்புங்கள், அப்பொழுது உங்கள் பாவம் மன்னிக்கப்படும் அப்படின்ற மாதிரி தான் காட்டியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தியும் டாண்ட்ராக்கியும் தான் காட்டுறாங்க. இவங்க 2 பேரும் வந்து பெட்ஷீட்டை தான் காய போட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம வீட்டில் கூட பெட்ஷீட்டை வந்து துவைச்சிட்டு காய வைக்கணும்னா நம்ம அம்மா கூட வந்து பெட்ஷீட்டை போட்டு பிடிச்சி ஒன்னா புழிஞ்சு காய வைப்போம்ல, அது மாதிரி தான் வந்து இவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்து வந்து டாண்ட்ராக்கிட்ட சொல்றா, என் அம்மா வந்து எனக்கு இப்படிதான் செய்யணும்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. நம்ம 2 பேரும் வந்து ஒவ்வொரு வேலை செய்யும் போதும் வந்து பாதியா ஷேர் பண்ணி செய்யறோம்ல அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்டிருக்கான். அதுக்கு வந்து டாண்ட்ராக் என்ன சொல்றான்னா, உனக்கு கொஞ்சம் கூட வருத்தமா இல்லையா, ஷேமா இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்ல. அப்படியே இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. ஸ்கூல் வேற ஸ்டார்ட் ஆக போகுது, எல்லாருமே வர போறாங்க, நான் வேற அவன் கூட சண்டை போட்டிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல. அப்போ வந்து பார்த்து சொல்றான், ஆனா நீ அவனோட சட்டையை தானே போட்டுக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்றான். எனக்கு வந்து மற்றவங்க மேல கோவமா இருக்க பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு, இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் இது அன்கம்ஃபர்டபுளா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். அதாவது வந்து டாண்ட்ராக்குக்கும் காங்குக்கும் வந்து சின்னதா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் போயிட்டு இருந்தது இல்லையா, அதை பத்தி தான் வந்து இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. அவன் சொல்ல சொல்ல ஓ அப்படியா அப்படின்ற மாதிரி சொல்றான். சரி விடு, இப்ப வந்து நீங்க 2 பேரும் நல்லா தானே இருக்கீங்க அப்படின்னு பார்த்து கேட்கறான். அவன் சொன்ன உடனே இவன் என்ன பண்றான்னா, நைஸா அவன் கன்னத்துல கிஸ் பண்ணிட்டு இப்போ வந்து என் ஃப்ரெண்டுக்கான டைம் அப்படின்னு சொல்றான். அப்பதான் நான் யாரு அப்படின்ற மாதிரி கேட்க, அங்க வந்து பெட்ஷீட் நல்லா காய வச்சிருக்காங்க. அந்த பெட்ஷீட்டுக்கு பின்னாடி இவங்க 2 பேரும் நின்னுக்கிட்டு ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் முத்தம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அங்க இருந்து கட் பண்ணா இவங்க எல்லாரும் ஒன்னா சாப்பிடுவாங்க இல்லையா, அந்த இடத்த தான் காட்டுறாங்க. லீவ் முடிஞ்சு எல்லாருமே வந்து சர்ச்சுக்கு வந்து ரிட்டர்ன் ஆயிட்டாங்க போல. காங்கோட ஃபேமிலியுமே வந்து இருக்கு. அவங்க எல்லாரும் ஒன்னா சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. கூட யார் யாருன்னா இருக்கான்னு பார்த்தா காங்கோட ஃபேமிலி பிளஸ் பாத் அண்ட் டாண்ட்ராக் இவங்க எல்லாரும் ஒன்னா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. காங்கோட அம்மா வந்து போறதுக்கு முன்னாடி ட்ரெஸ் கொடுத்துட்டு போனாங்க இல்லையா, அந்த ட்ரெஸ்ஸை தான் வந்து நம்ம டாண்ட்ராக் வந்து போட்டுட்டு இருக்கான். அந்த ட்ரெஸ்ஸை பத்தி பேசுறாங்க. இது வந்து உனக்கு பெர்ஃபெக்ட்டா இருக்கு, கரெக்டா இருக்குன்னு சொல்ல அவனுமே வந்து ஆமான்னு சொல்றான். உன்னோட லுக்கு பாக்குறதுக்கே வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்றாங்க. அவனுமே வந்து தேங்க்யூ அம்மா அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் வந்து அவங்க அம்மா என்ன பேசுறாங்கன்னா, நீ வந்து முடிவை எடுத்துட்டியா அப்படின்னு கேக்குறான். முடிவா எதை பத்தி அப்படின்ற மாதிரி கேட்க, உன் மைண்ட்ல என்ன இருக்கு அப்படின்னு சொல்றான். எதை பத்திமா நீங்க பேசுறீங்க அப்படின்னு காங்கோட அம்மா கிட்ட கேக்குறான். உனக்கு தெரியும்ல அந்த விஷயத்த பத்தி அப்படின்னு சொல்ல, அப்ப வந்து காங் வந்து ஒரு மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கான். நீ வேணா அவன் கிட்டயே கேளு அப்படின்ற மாதிரி சொல்ல, என் கிட்டனா எதுவும் கேட்காதப்பா, எனக்குன்னா எதுவும் தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்றான். அதை வந்து பார்த்து வந்து சிரிக்கிற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கான். ஏன்னா வந்து இவங்க 2 பேரும் வந்து பேசிக்க மாட்டாங்க. அம்மாவை தூது விட்டு பேசுறதுனால பார்த்து வந்து அவனை பார்த்து சிரிக்கிறான். உடனே பார்த்த பாட்டு கேட்கறான், எதுக்குடா என்னை பார்த்து சிரிக்கிற அப்படின்னு சொல்ல, உடனே வந்து டாண்ட்ராக் வந்து காங் கிட்ட கேட்கறான், உனக்கு வந்து எதனா என்கிட்ட கேட்கணுமா அப்படின்ற மாதிரி கேட்கறான். உடனே வந்து காங்கோட அம்மா என்ன சொல்றாங்கன்னா, நீ காங்கோட அந்த செமினாருக்கு செல்ல போறல்ல, அதை பத்தி தான் நான் உன்கிட்ட கேட்கணும்னு நினைச்சேன், கரெக்டா அப்படின்னு சொல்ல அவனுமே வந்து ரைட்டு அப்படின்னு சொல்றான். அப்படியே காங்கோட அம்மா என்ன சொல்றாங்கன்னா, நீங்க 2 பேரும் சின்ன வயசுல இருந்தே ஒன்னா ஃப்ரெண்டா இருக்கீங்க, நீங்க 2 பேரும் ஒன்னா போனீங்கன்னா வந்து நல்லா இருக்கும், நீங்க 2 பேரும் ஒருத்தர் நல்லா பாத்துக்கணும் சரியா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா காங்கோட அப்பா என்ன சொல்றாருன்னா, இந்த ஃபைனல் இயருக்கு அப்புறமா வந்து எத்தனை பேர் வந்து மிச்சம் இருப்பீங்கன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்ல, உடனே வந்து அவங்க அப்பாவை பார்த்து அப்படின்னா சொல்லாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்றான். நீங்க 2 பேர் தான் வந்து ரொம்ப நாளைக்கு வந்து ஒன்னா இருக்க போறீங்க, சோ நீங்க 2 பேருமே ஒன்னா பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்கன்னு அவங்க அம்மா சொன்னதையே சொல்லிக்கிட்டு இருக்க. உடனே காங்க சொல்றேன், அம்மா போதம்மா, எத்தனை வாட்டிமா சொன்னதையே சொல்லிக்கிட்டு இருக்க போறேன், நான் வந்து போறேன், எனக்கு அதனால எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். அவங்க அம்மா வந்து டாண்ட்ராக் கிட்ட, டாண்ட்ராக் நான் சொல்றது கரெக்டா அப்படின்னு சொல்ல அவனுமே வந்து சரி அப்படின்னு சொல்றான். காங்க சொல்றான், என்கிட்ட வந்து சோடா இருக்கு, உனக்கு வேணுமா அப்படின்னு கேட்க, என்கிட்ட வந்து கப்பு இல்லை, நான் போயிட்டு வேணா வேற கப்பு எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து போறான். அதுக்கு டாண்ட்ராக் என்ன சொல்றான்னா, நீ
ஒன்றும் போ தேவையில்ல, என்கிட்ட இருக்கு, என்னோடதே வந்து நீ ஷேர் பண்ணு இந்தா அப்படின்னு சொல்லி கொடுக்க அவனுமே வந்து சரி ஓகே அப்படின்னு சொல்றான். அப்புறம் பார்த்து என்ன பண்றான்னா டேண்ட்ரா கிட்ட இருந்து அந்த கப்பை வாங்கிட்டு இந்தா அப்படின்னு சொல்ல காங்குமே வந்து அதுல வந்து சோடாவை ஊத்திடுறான். அதுக்கப்புறமா அவங்க அப்பா சொல்றாங்க, நீங்க வந்து டெய்லியும் வந்து மிஸ் பண்ணாம ப்ரேயர் பண்றீங்களான்னு கேட்க ஆமா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நீயும் உன்னோட பிரேக் அப்போ என்னை பார்க்க வரல, நீ வருவேன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன் தெரியுமா, அது மட்டும் இல்லாம நான் வந்து ஃப்ரூட்ஸ்லாம் வந்து டொனேட் பண்ணேன் அப்படின்ற மாதிரியும் அவங்க அம்மா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அங்க இருந்து கட் பண்ணா இவங்க எல்லாரும் சாப்பிட்டதுக்கு அப்புறமா பாத்திரம் கழுவாங்க இல்லையா, பாத்திரம் தான் கழுவிக்கிட்டு இருக்காங்க. டேண்ட்ராக்கும் காங்க தான் வந்து பாத்திரம் கழுவிட்டு இருக்காங்க. அப்போ வந்து காங் வந்து டேன் அப்படின்னு கூப்பிடுறான். அவனும் வந்து ஓன் சொல்றான். அப்ப அவன் சொல்றான், உனக்கு என்ன தோணுதோ அதை வந்து பண்ணு, என் அம்மா சொல்றதெல்லாம் வந்து நீ சீரியஸா எடுத்துக்காத சரியா அப்படின்னு சொல்றான். அதுக்கு அவனும் வந்து அதெல்லாம் ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்றான். சரி உன் கழுத்துல எப்பயுமே ஜபமாலை இருக்கும்ல, எங்க எப்பயுமே வந்து நீ அது இல்லாம இருக்கவே மாட்டியே எங்க அப்படின்னு கேட்க அவனுமே வந்து கழுத்துல கையை வச்சு பாக்குறான். நான் வந்து அதை எங்கேயோ மிஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன், எங்க மிஸ் பண்ணேன்னு எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்றான். அதுக்கப்புறமா காங் அவனோட பேக்கெட்ல இருந்து ஜபமாலை எடுத்து கொடுக்குறான். இது மாதிரி பார்த்து வந்து ஓடிக்கிட்டு இருந்தான் ஃபுட்பால் கேம் பிளே பண்றப்போ, அவன் வந்து அதை மிஸ் பண்ணிட்டான். அப்ப வந்து நான் இதை எடுத்துக்கிட்டேன், அவன் கிட்ட கொடுக்கலாமா வேணாமான்னு தெரியல, இந்தா நான் வந்து உன்கிட்ட கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க வச்சுட்டு அவன் போயிடுறான். இந்த ஜபமாலையே வந்து யாருதுன்னு பார்த்தா நம்ம டேனோடது தான். டேனோடது வந்து பார்த்துக்கிட்ட இருக்கு, பார்த்து வந்து மிஸ் பண்ணிட்டான் போல, அதுதான் எடுத்துட்டு வந்து அங்க வச்சுட்டு அவன் போயிடுறான். அவன் போனதுக்கு அப்புறமா இவன் அந்த ஜபமாலையை எடுத்துக்கிட்டு அந்த டிக்கெட் டு ஹெவன் போஸ்டர் இருக்கும் இல்லையா, அதுதான் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கான். அந்த சமயத்துல வந்து மாஸ்டர்லாம் வந்துடுறாங்க. மாஸ்டர் வந்து சில வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க போல சில பசங்களை வச்சு. அப்போ வந்து மாஸ்டர் கூட வந்து நம்ம பார்த்து பையனுமே இருக்கான். மாஸ்டர் வந்து டேனை பார்த்து கேக்குறாங்க, நீங்க தனியா என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்க நான் வந்து குளிக்க போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். சரி ஓகே நீ போ அப்படின்னு சொல்லி டேன் அமுச்சு வச்சிடுறாங்க. மாஸ்டர் வந்து என்ன பண்றாருன்னா, நீங்க 2 பேரும் என்ன பண்ணுங்கன்னா இதை எடுத்துட்டு போயிட்டு யார் ரூம்ல வைங்க, நீங்க 2 பேரும் இந்த பாக்ஸை எடுத்துட்டு போயிட்டு ஃபாதரோட ரூம்ல வைங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பார்த்து வந்து டேனையே பார்த்துக்கிட்டு இருக்கான். டேன் வந்து அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். பார்த்தும் வந்து இப்படி திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டு இருக்க மாஸ்டர் வந்து பார்த்து நீ போ அப்படின்னு சொல்லி பார்த்து அமுச்சு வச்சிடுறாரு. பார்த்து பின்னாடியே வந்து மாஸ்டர் போயிடுறாரு. இப்ப வந்து பார்த்தும் மாஸ்டரும் தான் வந்து இப்ப பேசிக்கிட்டு இருக்காங்க. பார்த்து வந்து அந்த பாக்ஸை வைக்கிறப்போ அதுல இருக்கிற ஃபார்ம் எல்லாமே வந்து கீழே கொட்டிடுச்சு. அதை எடுத்து வைக்கிறப்போ அதுல என்ன இருக்குன்னா காலேஜ் அப்ளிகேஷனுக்காக இருக்கிற ஃபார்ம் மாதிரி இருக்கு. அதை எடுத்து வச்சுட்டு பார்த்து மாஸ்டர் கிட்ட சொல்றாரு, இதை வந்து நான் வேணும்னே பண்ணல சாரி அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நானே வந்து இதை கிளீன் பண்ணிக்கிறேன்னு சொல்றாங்க. மாஸ்டரோட ரூம்ல வந்து என்னன்னா ஃபுட்பால் ப்ராக்டிஸ் பண்றதுக்கான ஷூ அது எல்லாமே இருக்கு. அப்ப பார்த்து வந்து மாஸ்டர் கிட்ட கேட்கறான், உண்மையாலே வந்து நீங்க ஃபுட்பாலை ரொம்ப லவ் பண்ணீங்களா என்ன, உங்ககிட்ட இது மாதிரினா இருக்கே அப்படின்ற மாதிரி கேட்க மாஸ்டர் வந்து அவரோட ஸ்டோரியை பத்தி கொஞ்சம் சொல்றாரு. எனக்கு வந்து நான் ஆசைப்பட்ட யூனிவர்சிட்டியில வந்து எனக்கு சீட்டுமே கிடைச்சிடுச்சு. நான் அந்த சமயத்துல வந்து நான் ரொம்ப திறமையா இருந்தேன் அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். நான் வந்து வீட்டை விட்டு ஓடி போயிட்டு எப்பயுமே வந்து ஃபுட்பால் தான் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருப்பேன். அப்போ என்ன நடந்துச்சுன்னா என் அப்பா வந்து ரொம்பவே பயந்துக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து நான் கடவுள்கிட்ட வந்து ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தேன், எனக்கு மட்டும் அந்த காலேஜில் சீட்டு கிடைச்சிடுச்சுன்னா நான் கண்டிப்பாக வந்து இந்த ஜெபமாலையில் அந்த 100 மணி மாதிரி இருக்கும் இல்லையா, அதை வச்சு நான் டெய்லியும் ப்ரேயர் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். நான் எப்பயுமே என்ன ஆனாலும் வந்து காட் கிட்ட கேட்பேன். அப்படிதான் ஒரு நாள் வந்து நான் காட் கிட்ட என்ன கேட்டேன்னா வந்து என்ன அந்த ஃபுட்பால் கிரவுண்டுக்குள்ள வந்து என்னை கூட்டிட்டு போங்க அப்படின்ற மாதிரி நான் கேட்டேன். அவரு தான் என்னை இந்த வழிக்கு கூட்டு வந்தாருன்ற மாதிரியும் மாஸ்டர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்து கேட்குறான், நீங்க வந்து ரொம்ப மிஸ் பண்ணீங்களா அப்படின்னு கேட்க நான் வந்து அதுக்காக வந்து ரொம்ப ஃபீல்லாம் பண்ணல. ஏன்னா வந்து நான் இங்க ஸ்டே பண்றத வந்து நான் சூஸ் பண்ணாம இருந்தேன்னா எனக்கு உண்மையாலே என்ன வேணும் அப்படின்றது எனக்கு தெரியாம இருந்திருக்கும். நான் அதுக்காக இன்னும் வருத்தப்பட்டுட்டு இருப்பேன். நான் வந்து காட் கிட்ட வந்து தேங்க்ஸ் தான் சொல்லி கேட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கையில ஏதோ ஒண்ணு இருக்குமாக்குன்னு அந்த கேலண்டர்லாம் சுருட்டி வச்சிருப்பாங்க இல்லையா, நம்ம லப்பர் பேண்ட் போட்டு வச்சிருப்போமே, அது மாதிரிதான் என்னமோ கொடுக்குறாங்க. ஆனா அது கேலண்டரான்னு தெரியல, இது உன்னோடது அப்படின்னு சொல்லி கொடுக்க பார்த்துமே வந்து அதை ஓபன் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கான். உனக்கே வந்து தெரியும்ல, நீ வந்து ஒழுங்கா நடந்துக்கோ பார்த்து, ஏன்னா நீ ஏற்கனவே வந்து எல்லாரோட கண்காணிப்புல தான் இருந்துகிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல எனக்கு தெரியும் மாஸ்டரு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபாதருக்கு வந்து காங்க வந்து வெளியே அனுப்புறதுக்கு, அதாவது கோங்கிட்னு ஒருத்தன் இருந்தான் இல்லையா, அவனை வெளியே அனுப்புறதுல எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லையா அப்படின்னு கேட்க நீ வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்காத
அப்படின்னு சொல்லிட்டு என்னமோ பேசிக்கிட்டு இருக்காங்க ஒரு 5 பேருன்ட்டு. அது அவங்க என்ன பேசுறாங்கன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு வந்து 5க்கும் கம்மியானவங்க தான் கண்டிப்பா போவாங்க. காங்கு, அதுக்கப்புறம் பாங்கு, அப்புறம் தானா, அப்புறம் ரெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இத பத்தி கரெக்ட்டா தெரியல அப்படின்றான். சரி அப்ப டான்ட்ராக்க பத்தி அப்படின்னு சொல்ல, மாஸ்டர் வந்து என்னமோ யோசிக்கிறாரு. யோசிச்சுட்டு என்ன சொல்றாருன்னா, "நீ வந்து டான்ட்ராக்கோட க்ளோஸு தான? நீ என்ன நெனைக்கிற?" அப்படின்னு கேட்க, பார்த்துமே வந்து என்னமோ யோசிக்கிறான். ஆக்சுவலி அந்த 5 பேரு, அந்த 5 பேர்ல யாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பேர சொன்னாங்க. இது என்னன்னு சத்தியமா எனக்கு புரியல. ஓகேவா? இது மட்டும் தான் அவங்க பேசுறாங்க. அங்க இருந்து கட் பண்ணா அடுத்தது சர்ச்ச தான் காட்டுறாங்க. சர்ச்ல வந்து காங் என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கு. அந்த இடத்துல வந்து பார்த்து போயிடுறான். பார்த்து போயிட்டு காங் கிட்ட என்னமோ பேசணும்னு நினைக்கிறான் போல. அவங்க என்ன பேசுறாங்கன்னு பார்ப்போம். பார்த்து காங் கிட்ட கேட்குறான், "என்ன பண்ணிக்கிட்டு இருக்கன்னு?" கேட்க, "நாளைக்கு மாசம் இருக்குல்ல, அதுக்காக வந்து நான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன்" அப்படின்னு சொல்ல, "ஓ அப்படியா? சரி, சரி. உன்னோட நியூ இயர் லீவ் எப்படி போச்சு?" அப்படின்னு கேட்க, "நான் என்னோட சிப்லிங்ஸ் கூட வந்து வண்டியில வெளியே போனேன். ஏன்னா வந்து இந்த பட்டாசுலாம் வெடிப்பாங்க. அத பார்க்கறதுக்காக போனேன். கொஞ்சம் நல்லா இருந்தது" அப்படின்ற மாரி சொல்ல, அதுக்கு அவனுமே வந்து, சூப்பரு. நான் வந்து எல்லா லீவ்லயும் வந்து ஸ்கூல்லயே வந்து மாட்டிக்கிட்டேன். இங்க வந்து ரொம்ப போர் அடிச்சுது. பார்த்து மட்டும் தான் எங்க கூட இருந்தான்" அப்படின்ற மாரி சொல்ல, அவனுமே வந்து காங் ஒரு மாரி தான் பார்த்துக்கிட்டு இருக்கான். இப்போ டான் வந்து அவனோட ஜெபமாலைய போட்டுக்கிட்டு இருக்க, அத பார்த்துட்டு சொல்றான், "ஓ! அப்படிதான் வந்து உன்னோட ஜெபமாலை வந்து பார்த்து கிட்ட போயிருக்கு கரெக்ட்டான்னு" சொல்ல, "ஆமா. நான் வந்து உனக்கு வந்து தேங்க்ஸ் சொல்ல தான் வந்தேன். ஆனா வந்து சொல்ல முடியல. ஏன்னா இது எப்படி இருந்தாலும் இத நீ கண்டுபிடிச்சு குடுத்தல்ல" அப்படின்னு சொல்ல, அவனா வந்து நோ ப்ராப்ளம் சொல்றான். ஆக்சுவலி நான் வந்து அத எங்க வச்சேன்னே எனக்கு சரியா ஞாபகம் இல்ல. நான் வந்து தேடிக்கிட்டே இருந்தேன் அப்படின்ற மாரி இவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். "நான் வந்து இத பத்தி எதுவுமே உன்கிட்ட கேட்கலையே" அப்படின்ற மாரி சொல்ல, "சரி ஓகே நம்ம மூவி ரூம்ல வந்து பார்க்கலாம் சரியா?" அப்படின்னு சொல்லிடுறான். அந்த இடத்துக்கு வந்து பார்த்து வந்துடுறான். பார்த்து வந்தோனே, "போ போ" அப்படின்னு ஆக்ஷன் காமிச்சுக்க, நம்ம பார்த்து வந்து என்ன பண்ணிடுறான்னா, வெளியவே வந்து நின்னுக்கிறான். சரி ஓகே பாய்ன்னு சொல்லிட்டு இவன் அங்க போயிடுறான். என்ன நடக்குது அப்படின்ற மாரி பார்த்து கேட்க, "சரி வா நான் உன்கிட்ட சொல்றேன்" அப்படியே கைய பிடிச்சு கூட்டு போறான். கைய பிடிச்சு கூட்டு போற சமயத்துல அந்த இடத்துல ஃபாதர் வந்துடுறாரு. ஃபாதர் வந்த உடனே இவன் என்ன பண்றான்னா, அப்படியே சர்ச்சுக்குள்ளேயே கூட்டு போயிட்டு அங்க ஸ்டேஜ்லாம் இருக்கும்ல சர்ச்சுல பிரேயர் ஆராதனை செய்வாங்கல்ல. அதுக்கு பின்னாடி வந்து அந்த ஃபாதரோட ட்ரெஸ் அது மாரிலாம் வச்சிருப்பாங்க. லாஸ்ட் எபிசோட்ல கூட இவங்க அந்த இடத்துல வந்து பேசிக்கிட்டு கிஸ்லாம் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல. அந்த இடத்துக்கு கூட்டு போயிடுறான். கூட்டு போயிட்டு இப்ப அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. "என்னடா ஆச்சு?" அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கு. "இது மாரி நான் உன்கிட்ட ஜெபமாலை குடுத்தேன்ல, அது வந்து காங் வந்து என்கிட்ட குடுத்தான். எனக்கு பயமா இருக்கு. ஒரு வேள அவன் ஃபாதர் கிட்ட சொல்லிட்டான்னா நான் மாட்டிப்பேன்" அப்படின்ற மாரி சொல்ல, "நீ ஏன் அப்படிலாம் திங்க் பண்ணிக்கிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்ல, "இல்ல, இல்ல அவளுக்கு வந்து நம்மள பார்த்து சந்தேகமா இருக்குன்னு நெனைக்கிறேன். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்ன பண்றதுன்னே தெரியலன்னு" சொன்னேன். "அவன் என்ன ஃபாதர் கிட்ட சொல்லுவான்னு நீ நெனைக்கிறியா? இது ஜஸ்ட் ஜெபமாலை மேட்டர் தானே. நீ ஏன் இத வந்து சீரியஸா எடுத்துக்கிற?" அப்படின்ற மாரி சொல்றான். அதுக்கு வந்து டான் என்ன சொல்றான்னா, "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. கொஞ்ச நாளாவே வந்து நம்ம ரொம்ப ஓப்பனா நடந்துக்கிறோம்ல. அதுதான் வந்து கொஞ்சம் பயமா இருக்கு" அப்படின்னு சொல்ல, "அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இதுக்கப்புறம் வந்து நம்ம எப்பயும் போல நம்ம பண்ணிக்கலாம். யாருக்கும் வந்து இத பத்தி எதுவுமே தெரியாது" சரியான்னு சொல்ல, அவனுமே வந்து சரின்னு சொல்றான். "இதுக்கப்புறம் வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா நடந்துக்கலாம்" அப்படின்னு சொல்ல, "நான் வந்து மத்தவங்களோட அட்டென்ஷன வந்து இது பண்ணணும்னு நான் நினைக்கல. ஆனா எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியா தான் இருக்கு" அப்படின்னு சொல்ல, "இந்த இடத்துல தான் யாரும் இல்லல்ல" அப்படின்ற மாரி பேசுறாங்க. அங்க இருந்து கட் பண்ணா, இவங்க எல்லாரும் வந்து கிராஃப்ட் மாரி தான் என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க இலையெல்லாம் வச்சுக்கிட்டு. அப்போ வந்து பார்த்தும் நம்ம டானும் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இது மாரி மாஸ்டரோட ரூம்ல வந்து ஃபர்ஸ்ட் போனது நானா தான் இருப்பேன். அந்த ரூம்க்கு போனதுனால நான் சில விஷயத்த நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாஸ்டருக்கு வந்து ஃபுட்பால் பிடிக்கும்ல அத பத்தியும், அவர் வந்து சில ரீசன்னால அந்த ஃபுட்பால வந்து கைவிட்டார் இல்லையா? அத பத்தியும் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். பார்த்து என்ன சொல்றான்னா, "நான் ஃபுட்பால் ப்ளே பண்றத வந்து கன்டின்யூ பண்ணுவேன்னு நினைக்கிறேன்" அப்படின்ற சொல்ல, "நீ வந்து மாஸ்டர் ஆக ட்ரை பண்றியான்னு?" கேட்க, "எனக்கு வந்து அத பத்தி கரெக்ட்டா தெரியல. இது கரெக்ட்டா தப்பான்னு யாரு சொன்னாலும் சரி, நான் வந்து எனக்கு புடிச்சத பண்ணுவேன். அவரும் வந்து ஆல்ரெடி வந்து முடிவு எடுத்துட்டாரு" அப்படின்ற மாரி சொல்ல, டான் சொல்றான், "அப்போ நீ வந்து ஃபுட்பால கைவிடு அப்படின்னு சொன்னேன்னா, நீ வந்து ஃபுட்பாலயே வந்து ப்ளே பண்றத விட்டுருவியா?" அப்படின்ற மாரி பேசிக்கிட்டு இருக்கா. அப்ப அந்த இடத்துல வந்து காங் வந்துடுறான். காங் வந்து இவங்கள பார்த்துட்டு வேற ஒரு பிளேஸ்க்கு போக, அப்போ டான் வந்து காங்க கூப்பிடுறான். "காங் இங்க வா, இங்க வந்து உட்காரு. எனக்கு வந்து சில லீஃப்லாம் வந்து பண்ணி குடு" அப்படின்னு சொல்ல, அவனுமே வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவனே வந்து இப்பதான் அவனோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு வரான். கரெக்ட்டா அவன் வர நேரத்துல நம்ம பார்த்து என்ன சொல்றான்னா, "எனக்கு வந்து உன்கிட்ட பேசணும். வெளிய போலாம் வா" அப்படின்ற மாரி ஸ்லோவா ஆக்ஷன் பண்ண, "அமைதியா இரு" அப்படின்ற மாரி அவன் சொல்றான். "இல்ல எனக்கு வந்து உன்கிட்ட பேசணும்னு" சொல்ல, அவன் வந்து என்ன பண்றான்னா, இந்த பேப்பர எடுத்து இப்படி ஃபோல்ட் பண்ணணும், இப்படி பண்ணணும், இது மாதிரி பண்ணணும் அப்படின்ற மாரி அவனுக்கு வந்து சொல்லிக் குடுக்குறான். அப்போ வந்து "நான் அப்புறமா மீட் பண்றேன்" அப்படின்ற மாரி சொல்ல, "இல்ல இப்பவே பேசணும்ன்ற" மாரி இவன் சொல்றான். "ஏன்டா இவ்வளோ நேரம் பேசின்னு தானடா இருந்தீங்க. ஏன்டா நீங்க வேற இப்படி பண்றீங்க?" அப்போ நம்ம டான் என்ன பண்றான், அங்க இருக்க பேப்பர எடுத்து மியூசிக் ரூமு அப்படின்னு சொல்லி எழுதி பாஸ் பண்றான். அத அவன் பார்த்துட்டு என்ன பண்றான்னா, "நான் ஜஸ்ட் பேசுறதுக்கு தான் உன்ன கூப்பிட்டேன்" அப்படின்ற மாரி சொல்ல, "சரி ஓகே" அப்படின்னு சொல்லிட்டு, "நீ வந்து இந்த லீஃப இப்படி பண்ணு, அப்படி
பண்ணுன்னு சொல்லி அதை முடிச்சிடுறாங்க. அங்க இருந்து கட் பண்ணா மியூசிக் ரூமை தான் காட்டுறாங்க. மியூசிக் ரூம்ல வந்து நம்ம பார்த்து ஆல்ரெடி வந்து டேனுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். டேன் வந்து உள்ள போறான். உள்ள போயிட்டு சிரிக்கிறான். சரி வா இங்க வந்து உட்காரு அப்படின்னு சொன்ன உடனே அவனுமே வந்து அவன் பக்கத்துல போய் உட்காந்துக்கிறான். அதுக்கப்புறம் என்ன இவங்க 2 பேரும் ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்த்துக்கிட்டு அப்படியே பேக்ரவுண்ட்ல வந்து ஒரு சாங் தான் போகுது. இந்த சாங் வந்து செம சூப்பரா இருக்கு. அந்த சாங் போக போக என்ன போகுதுன்னா இவங்க 2 பேரும் வந்து அந்த ஆட்டுக்குட்டி மாதிரி ஒரு கிச்சன் எக்ஸ்சேஞ்ச் பண்ணாங்க இல்லையா, அதை காட்டுறாங்க. அதுக்கப்புறம் வந்து 2 கப்பை காட்டுறாங்க. அந்த 2 கப்ல வந்து பார்த் அண்ட் டேன் ஜாக்னு எழுதிக்கிட்டு இருக்கு. இந்த சாங்லயே வந்து இவங்க மாத்தி மாத்தி வந்து இந்த லெட்டரை பாஸ் பண்றதும் அதுக்கப்புறம் நோட்ஸ் அங்கங்க எழுதி ஒட்ட வைக்கிறதும் அது ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் பாத்துக்கிறதும் அப்படின்ற மாதிரி தான் காட்டிட்டு இருக்காங்க. இந்த சாங் வந்து ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. நான் வேணா ஒரு 2 லைன் மட்டும் கொஞ்சம் டிரான்ஸ்லேட் பண்ணி உங்களுக்காக வந்து சொல்றேன். நான் வந்து ராகமா பாடணும்னு நினைச்சா முடியாது. ஏன்னா இது வந்து தாய் லாங்குவேஜ்ல பாடிக்கிட்டு இருக்காங்க. நான் புரிஞ்சுக்கிட்டது மட்டும் என்னன்னா, நீ தெரிஞ்சுக்க வேண்டிய உண்மை வந்து ஒன்று இருக்கு. என் ஹார்ட் ஃபுல்லா வந்து அது நிறைஞ்சு இருக்கு. அதை வந்து நீ தெரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன். நான் வந்து உனக்கு நிறைய பொருளை வந்து கொடுக்கணும்னு நினைக்கிறேன். நீ கொடுக்குற எல்லாத்தையுமே வந்து நான் ஸ்டார் மாதிரி கலெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றான். அவர் நம்ம பார்த்து வந்து குளிச்சுட்டு வந்தபோது அவன் லாக்கர் ரூம்ல வந்து ஒரு நோட் மாதிரி இருக்கும். அதை தான் வந்து அவன் பார்க்கறான். பார்த்துட்டு அதை சாங்காவும் பாடுறான். டெய்லியும் வந்து நீ பாடுறத வந்து நான் கேட்க விரும்புறேன் அப்படின்ற மாதிரி இருக்கு. அதை வந்து வார்த்தையில சொல்ல முடியாது. இந்த சாங் வந்து லவ் மீனிங்கா தான் போகுது. நான் அப்படியே சொன்னா சொல்லிக்கிட்டே போவேன். ஓகேவா? அப்படியே ஒரு வழியா வந்து இவங்க பாடியும் முடிச்சிடுறாங்க. இவங்க 2 பேரும் ஒன்னா லைப்ரரியில படிக்கிறப்போ நோட்ஸ் மாத்தி மாத்தி ஷேர் பண்ணிக்கிறது. அடுத்தது ஆட்டுக்குட்டி மாதிரி வரைஞ்சு காட்டுறது. இவன் வந்து படிக்கிறப்போ அந்த லெட்டரை பார்த்துட்டு அதை பைபிள்ல வச்சு உட்காந்துக்கிறது, சிரிக்கிறது. அதுக்கப்புறம் 2 பேரும் ஆப்போசிட்ல நடந்து வராங்க. நடந்து வர நேரத்துல வந்து அப்படியே லெட்டரை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறது. அது மாதிரி தான் அந்த சாங்கை வந்து காட்டி முடிச்சிடுறாங்க. அப்படியே வந்து நைட்டும் ஆயிடுது. நைட் ஆன உடனே எல்லாரும் டேன் பக்கத்துல போய் உட்காந்துக்கிறான். அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் ஒரே பெட்ஷீட்டை ஒன்னா போத்திக்கிட்டு மூவி பார்த்துட்டு இருக்காங்க. அப்படியே கண்ணும் பாக்குது. எனக்கு இந்த சீனை பார்த்தோன்னே அப்படியே ஜாலி ஆயிடுச்சு. செம்மல்ல. அந்த காலத்துல வந்து ஒரு பையனும் பொண்ணும் லவ் பண்றதே வந்து தப்புன்னுவாங்க. அதையும் மீறி லவ்னா பண்ணி ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து போட்டு கொடுப்பாங்க. ஆனா இவங்க 2 பேரும் சர்ச்ல இருக்காங்க. 2 பேருமே வந்து பசங்க லவ் பண்றாங்க. அதுவும் சீக்ரெட்டா வச்சுக்கிறாங்க. தனித்தனியா இவங்க மீட் பண்றது, ஒண்ணா பாக்குறது, இது எல்லாமே வந்து பாக்குறப்போ எனக்கு ரொம்ப ஜாலியா இருக்கு. அதுக்கப்புறமா மூவியும் முடியுது. நம்ம டேன் வந்து ரெஸ்ட் ரூம் போலான்ட்டு வரான். அங்க சில பேரும் இருக்காங்க. டேய் வாடா அடுத்தது வந்து போட்ற போறாங்க. அந்த காலத்துலலாம் வந்து டிவிடி, சிடி அது மாதிரி தானே இருக்கும். ஸோ அடுத்தது போட்ற போறாங்க. நம்ம அதுக்குள்ள மிஸ் பண்ணாம போயிடணும்னு சொல்ல அவங்க எல்லாருமே ஓடிடுறாங்க. அதுக்கப்புறமா நம்ம டேன் என்ன பண்றான்னா, அந்த டிக்கெட் டு ஹெவன் அந்த போஸ்டர்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் தாண்டி ஒரு ரூம்குள்ள போறான். அது பார்க்கறதுக்கு வந்து ஒரு ஸ்டோரேஜ் ரூம் மாதிரி தான் இருக்கு. இது மாதிரி மூவி பார்க்குற சமயத்துல வந்து நம்ம மீட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பான் போல. அதுக்காக வந்து இவன் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். இவன் வெயிட் பண்ணிக்கினே இருக்க அதே சமயத்துல வந்து நம்ம பார்த்து வந்து பின்னாடி வந்துடுறான். பின்னாடி வந்து இவனை ஹக் பண்ணி இவங்க 2 பேரும் கொஞ்சம் கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அவங்க கையிலயும் வந்து ஒரு நோட்ஸ் இருக்கு. அது வந்து என்னன்னு பார்த்தா இது மாதிரி வந்து வேர்ல்டு ரூம்ல வந்து நம்ம மீட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருக்கு. உனக்கு வந்து இந்த நேம் வந்து நல்லா சூட் ஆகுது அப்படின்ற மாதிரி இருக்காங்க. ஆக்சுவலி இவங்க லெட்டர் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க இல்லையா, ஆளுக்கு வந்து ஒவ்வொரு நேம் மாதிரி போட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து நம்ம பார்த்து வந்து நம்ம டேன் மேல இப்படி சாஞ்சுக்கிட்டு எனக்கு வந்து ரொம்ப டயர்டா இருக்கு அப்படின்னு சொல்ல நம்ம டேனுமே வந்து எனக்கும் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் சொல்றான் நம்ம இந்த வழியானா நம்ம நடந்துகிட்டு இருக்கோம். ஆக்சுவலி நான் என்ன சொல்றேன்னா வந்து நம்ம மத்தவங்க கிட்ட வந்து மறைச்சுக்கிட்டு இருக்கோம்ல, அதுக்காகவே வந்து நான் ரொம்ப டயர்டா ஃபீல் பண்றேன். ஆனா இது வந்து ரொம்ப ஒர்த்தா அப்படின்ற மாதிரி பேச அவனுமே வந்து ஆமா ஒர்த்து தான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் கொஞ்சம் க்ளோஸ் அப்பா இருக்காங்க. அங்க இங்க டச் பண்ணிக்கிட்டு லைட்டா கிஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் டீப்பா போயிட்டு இருக்கு. அந்த ரூம்ல வந்து யாரோ வர மாதிரி சவுண்ட் கேக்குது. இதை பார்த்துட்டு எனக்கே வந்து ரியலா அந்த பிளேஸ்ல இருந்துட்டு யார்கிட்டயோ மாட்டிக்கிற மாதிரி பயமா இருக்கு மக்களே. ஆனா கொஞ்ச நேரம் வந்து இவங்க கொஞ்சம் நல்லா க்ளோஸா இருந்தாங்க. அது நல்லா இருந்தது. அதுக்கப்புறமா யாரோ வர மாதிரி சவுண்ட் கேக்குதுன்னு சொன்னதுக்கு அப்புறமா இவங்க ஒரு பிளேஸ்ல வந்து ஒளிஞ்சுக்கிறாங்க. நம்ம டேன் வந்து அவன் கழுத்துல இருக்க ஜெபமாலையை எடுத்துட்டு ப்ரேயர் பண்ணிக்கிட்டு இருக்கான். நம்ம கூட வந்து எதனா ஒண்ணு பண்ணிட்டோம்னா திடீர்னு வந்து நம்ம பயம் வந்துச்சுன்னா கடவுளே கடவுளே இப்படின்னா வந்து எங்களை காப்பாத்து அப்படின்ற மாதிரி பண்ணுவோம் இல்லையா, அது மாதிரிதான் அவன் பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த செவுருல வந்து ஷேடோ மாதிரி மட்டும் தெரியுது. எனக்கு தெரிஞ்சு அவர் ஃபாதர் மாதிரி தான் இருக்காரு. அவர் பாட்டுன்னு இப்படிக்கா வராரு நின்னாரு பாட்டுன்னு போயிட்டாரு. அந்த நிழல் வந்து போயிடுச்சு. சரி அவங்க வந்து போயிட்டாங்க, நம்ம இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு அவன் தோல்ல இப்படி கை வைக்க இவன் வந்து தள்ளி போயிடுறான். நீ முன்னாடி போ நான் பின்னாடி வரேன்னு சொல்லி நம்ம பார்த்த வந்து அமுச்சு வைக்கிறான். பார்த்து போயிட்டு கொஞ்ச நேரம் பொறுத்து டேனும் வந்து அந்த டிக்கெட் டு ஹெவன் அந்த ரூம் கிட்ட போக அப்போ வந்து ஏ டான்ஜாக் அப்படின்னு குரல் கேக்குது. திரும்பி பார்த்தா ஃபாதரு. நான் மூவி முடிஞ்சிச்சா அப்படின்ற மாதிரி கேட்க அப்படின்னா இல்ல, இங்க வந்து நான் என்னமோ மறந்துட்டேன், அது ஞாபகம் வந்துச்சு அதனாலதான் இங்க வந்தேன் அப்படின்ற மாதிரி இவன் போய் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஃபாதர் வந்து நம்ம டேன் கிட்ட கேக்குறாரு எல்லாமே ஓகேவா அப்படின்னு கேட்க அவனுமே வந்து எல்லாம் ஓகே தான் அப்படின்னு தயங்கி தயங்கி சொல்றான். அவனோட கை வந்து பேண்ட்ல இப்படி இருக்கு.
சரி நெக்ஸ்ட் வீக் வந்து பிரதர் ஜோவோட ஆக்டிவிட்டி இருக்கு. உனக்கு எதனா வந்து தேவைப்பட்டுச்சுன்னா வந்து என்கிட்ட சொல்லு சரியான்னு சொல்ல, அவனும் ஓகே சொல்றேன் அப்படின்னு சொல்ல, ஃபாதரும் வந்து அங்கருந்து கிளம்பி போயிடுறாரு. ஃபாதர் போனதுக்கு அப்புறமா வந்து இவனுக்கு ஒரே பதட்டமா இருக்கு. வேர்வையா இருக்கும் போல அத அவன் கையாலேயே தொடச்சுக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் வந்து ரொம்ப ஒரு மாரி சேடா மூவி பார்ப்பாங்க இல்லையா? அந்த ரூமுக்கு தான் போறான். கரெக்ட்டா இவன் போற நேரத்துல அந்த மூவியே முடிஞ்சிருச்சு போல. எல்லாருமே வந்து வேகமா ஓடி வராங்க. இவன யாருமே வந்து கண்டுக்காத மாரி இருக்கு. அந்த சமயத்துல ஃபாதர் சில விஷயம் பேசுனதும், இவனுக்கு நடந்த விஷயத்தையும், இவன் வந்து பண்ணதையும் எல்லாத்தையுமே வந்து நெனச்சு பார்த்துக்கிட்டே இருக்கான். ஃபாதர் வந்து என்ன சொல்றாருன்னா, கொஸ்டின் என்னன்னா, எல்லா விதமான அன்பும் வந்து நம்ம கடவுள்கிட்ட வந்து நெருங்கி செல்ல வைக்குதா? சில அன்பு வந்து நம்மள சாக்ரிஃபைஸ் பண்ண வைக்குது. சில அன்பு வந்து நம்மள நல்ல மனுஷனா மாத்துது. சில அன்பு வந்து நம்மள வந்து ஹைட் பண்ண வைக்குது. சில அன்பு வந்து நம்மள பயம்புடுத்துது. சில அன்பு வந்து நம்ம கில்ட்டியா ஃபீல் பண்ண வைக்குது. ஆனா நீங்க வந்து ஹாப்பியா அப்படின்ற மாரி பார்க்கணும் அப்படின்னு சொல்ல, இவங்க 2 பேரும் வந்து போன எபிசோட்ல வந்து வண்டியில போனது, அந்த அருவியில குளிச்சது, இப்போ வந்து மூவி பார்க்குறப்போ கிஸ் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா? அது எல்லாமே வந்து நெனச்சு பார்த்துட்டு இருக்கான். டேன் வந்து ஜீசஸோட ஃபோட்டோவ வந்து மாற்றுறப்போ ஃபாதர் கிட்ட வந்து டவுட் கேட்டிருப்பா இல்லையா? இது மாதிரி வந்து சில விஷயம் வந்து நம்மள வந்து ஃபீல் பண்ண வைக்குது. அது கரெக்ட்டா? அப்படின்ற மாரி கேட்க, அதுக்கு ஃபாதருமே வந்து சில சமயத்துல வந்து அது வந்து தப்பே இல்ல. ஆனா அது வந்து உன்ன பயம்புடுத்துதா? அப்படின்ற மாரி கேட்டிருப்பாரு இல்லையா? அதெல்லாம் இவன் நெனச்சு பார்த்துட்டு இருக்கான். அடுத்தது ரெஸ்ட் ரூம்ல போறான். அங்க தண்ணி தொட்டி இருக்கும் இல்லையா? தண்ணி தொட்டிக்குள்ள வந்து இவன் முகத்த அதுக்குள்ள விட்டுட்டு, ஆ அப்படின்னு ரொம்ப கத்தி கேட்டுருக்கான். அப்போ வந்து அவனுக்கு சின்ன வயசுல அவன் பேசுனதெல்லாம் ஞாபகம் வருது. நான் வந்து சொர்க்கத்துல வந்து என் அம்மா, அப்பா கூட இருக்கணும்னு நான் நெனைக்கிறேன். அதையும் நெனைக்கிறான். அப்புறம் உன் வாழ்க்கை வந்து நல்லா இருக்கு இல்லையா? அப்படின்ற மாரி பார்த்து ஒரு வாட்டி கேட்டிருப்பான். அதையும் நெனச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான். அந்த சமயத்துல வந்து டேன் வந்து பார்த்தி கிட்ட சொல்லியிருப்பான். நான் எல்லாத்தையும் விட காடையே வந்து சூஸ் பண்ணியிருப்பேன் அப்படின்ற மாரி சொல்லியிருப்பான். அத நெனச்சு பார்த்துட்டு இவங்க 2 பேரும் ஒருத்தர் ஒருத்தர் ஃபர்ஸ்ட் டைம் வந்து கிஸ் பண்ணது, ப்ரொபோஸ் பண்ணிக்கிட்டது, அதுக்கப்புறமா வந்து இது மாரி விஷயங்கள்லாம் வந்து இவன் நெனச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான். அவன் ஜெபமாலைய கையில தொட்டுட்டு இருக்கிறப்போ, கடவுளோட பார்வையில இருந்து நம்ம வந்து ஒளிஞ்சுக்கணும்னு வந்து நெனைக்கிறோம். ஆனா வந்து சில சமயம் நம்ம இதயம் வந்து கொஞ்சம் கன்ஃப்யூஸ்ட் ஆகியிருக்கும்போது, நம்மளுக்கு இது மாரிலாம் தோணும் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து ஃபாதர் வந்து "நீ எல்லாமே ஓகேவா?" அப்படின்ற மாரி கேட்டிருப்பார் இல்லையா? அந்த எல்லா விஷயத்தையுமே வந்து அவன் யோசிச்சு பார்த்துக்கிட்டே இருக்கான். "ஏன்டா என்ன இப்படி பயம்புடுத்துறீங்க? இப்பதான் வந்து கொஞ்சோண்டு சந்தோஷத்த குடுத்தீங்க. அதுக்குள்ளேயே வந்து இப்படி யோசிச்சு, இப்படி திங்க் பண்ணி தயவு செஞ்சு ப்ளீஸ் ஒண்ணு சேர்ந்துருங்க. பிரிஞ்சிடாதீங்க." அடுத்து பொழுதும் விடிஞ்சிடுது. வந்துட்டு இருக்காங்க. போன எபிசோட்ல வந்து ஜோன்னு சொல்லிட்டு ஒரு பையன காமிச்சாங்க இல்லையா? அந்த இடத்துக்கு தான் இவங்க வந்திருக்காங்க போல. ஜோ வந்து எல்லாரையுமே வந்து வெல்கம் பண்றான். என்ன பஸ்ல வந்தது வந்து உங்க எல்லாருக்குமே வந்து டயர்டா இருக்கா? நீங்க எல்லாரும் ரெடியான்னு கேட்க, எல்லாருமே வந்து ரெடின்னு சொல்றாங்க. ஸோ நம்ம ஜோ சொல்றாங்க, "த ஷைன் ஆஃப் கிரேஸ் ஓட ஃபவுண்டேஷனுக்கு உங்க எல்லாரையும் வந்து வரவேற்கிறேன். எல்லாரும் என் கூட உள்ள வாங்க" அப்படின்னு சொல்லி உள்ள கூட்டிட்டு போறாங்க. அங்க ஃபுல்லா போய் பார்த்தா வந்து எல்லாருமே வந்து நெறைய சின்ன பசங்க தான் இருக்காங்க. சின்ன பசங்க கிட்ட வந்து இவங்க எல்லாருமே வந்து அவங்கள வந்து இன்ட்ரோ பண்ணிக்கிறாங்க. நம்ம டேன் தான் வந்து ஃபர்ஸ்ட் இன்ட்ரோ ஆயிக்கிறான். என் பேர் வந்து டேன் ட்ராக் அப்படின்னு சொல்லி ஹார்ட் சிம்பிள் மாதிரி காட்டிக்கிறான். ஏன்னா அவனோட நேமோட மீனிங் வந்து ஹார்ட் இல்லையா? அதுதான் காட்டுறான். அடுத்தது வந்து காங் வந்து அவனோட நேமையும் சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் சின்ன பசங்களுக்கு வந்து ஜெபமாலையில வந்து எத்தனை மணி இருக்கும், அதை எப்படி பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கான். டேன் என்ன சொல்றான், என்னோட ஜெபமாலையில வந்து மொத்தம் 53 மணி இருக்குன்னு சொல்லி அவனோட ஜெபமாலையை காமிச்சுக்கிட்டு இருக்கான். காங் வந்து ஒரு பக்கம் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து சில விஷயம் சொல்லி கொடுக்குறான். அப்படியே வந்து கிட்டார் வாசிச்சுக்கிட்டு பாட்டும் பாடிக்கிட்டு இருக்கான். எனக்காக வந்து மறுபடியும் வருவீங்களா அப்படின்ற மாதிரி ஒரு பையன் கேட்க, அவனுமே வந்து கண்டிப்பா வரேன், உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்ல, நீங்களும் வந்து பிரதர் ஜோவை போல ரொம்ப கைண்டா நடந்துக்கிறீங்க, எனக்கு வந்து உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றான். அங்க இருக்கிற பொண்ணு வந்து நம்ம டேனை பார்த்து கேட்கிறா, நீங்க வந்து ஃபாதர் ஆக போறீங்களா? அதாவது சர்ச்ல வந்து பாதிரியர்னு சொல்லுவாங்க இல்லையா? அது மாதிரி ஆக போறீங்களா அப்படின்னு கேட்க, நான் அப்படி ஆகிறேன்னா இல்லையான்னு எனக்கு தெரியல, ஆனா வந்து கண்டிப்பா உன்னை பார்க்க வருவேன் ப்ராமிஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்து நம்ம எல்லாருமே வந்து இப்ப பாடி முடிச்சாச்சு, இப்ப எல்லாரும் வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருக்குமே வந்து ஸ்நாக்ஸை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல வந்து நம்ம பார்த்து வந்து டேனியை தான் பார்த்துக்கிட்டு இருக்கான். டேனுக்கு வந்து சில விஷயம் வந்து யோசிச்சுக்கிறான். அவன் என்ன சொல்றான்னா, நான் எப்பயுமே வந்து என்ன நானே கற்பனை பண்ணி பார்த்துப்பேன், நான் வந்து ஃபாதர் ஆகுற மாதிரி அப்படின்னு அவனோட வாய்ஸ் மட்டும் கேக்குது. அந்த சமயத்துல வந்து அவன் ஃபாதர் மாதிரி ஒரு ட்ரெஸ் போட்டுக்கிட்டு இருக்கான். ஸ்டேஜ் முன்னாடி வந்து நான் பிரசங்கம் பண்ற மாதிரி, நான் அடிக்கடிக்கா பாக்குற பிக்சர்ஸ் அதுதான். நான் வந்து எதனா ஒண்ணுதான் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா, நான் எல்லாத்த விட காடை தான் வந்து நான் சூஸ் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி அவன் ஒரு வாட்டி சொல்லியிருப்பான் இல்லையா? இந்த விஷயத்த வந்து நம்ம பார்த்து நினைச்சு பாக்குறான். அதுக்கப்புறமா அவன் அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறான். ஸ்டெப்ஸை விட்டு இறங்கி வர
ஏதோ ஒண்ணு பார்க்குறான். அது பக்கத்துல வந்து அவன் கிட்ட போறான். யாருன்னு பார்த்தா, மாதா சிலை இருக்கு. மாதா சிலை முன்னாடி தான் வந்து அவன் நின்னுகிட்டு இருக்கான் பார்த்து. இவங்க 2 பேருக்குள்ள நல்லா தான் போயிட்டு இருந்தது. பட் நைட்டு நடந்த இன்சிடென்ட்னால வந்து நம்ம டான் வந்து பார்த்து கிட்ட வந்து சரியா பேச மாட்றான். இவனுக்கு வந்து என்ன தோணுதுன்னா, ஒரு வேளை வந்து அவன் நம்மள விட்டு போயிடுவானோ, கடவுள்கிட்டயே போயிடுவானோ, இது மாரி ஃபாதர் ஆயிடுவானோ, அப்படின்ற மாரி நம்ம பார்த்துக்கு தோணி இருக்கு போல. ஆனா எனக்கு தான் மக்களே பயமா இருக்கு. அடுத்த எபிசோடு பார்க்குற வரைக்கும் எனக்கு நிம்மதியாவே இருக்காது. ஸோ இந்த எபிசோட்ல என்னென்னலாம் ஆகுதுன்னு பார்த்து சீக்கிரமா முடிச்சிடுறேன். பார்த்து வந்து மாதாவ பார்த்துக்கிட்டே வந்து அவங்க அம்மாவ தான் வந்து நெனச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்படியே ஃப்ளாஷ்பேக்ல வந்து அவங்க அம்மாவ வந்து இவன் வீடியோ எடுக்கிற மாரி தான் வந்து காட்டுறாங்க. அங்கருந்து கட் பண்ணா பக்கத்திலேயே வந்து ஒரு ஃபோன் இருக்கு. அதாவது அந்த காலத்துலலாம் வந்து ரூ. 1 காயின் ஃபோன் தானே இருக்கும். அந்த ஃபோன போட்ட உடனே, "புசையா உங்களுக்கு வந்து எதனா மெசேஜ் சொல்லணுமா?" அப்போ அவங்க சொல்றாங்க, "ஹலோ நான் வந்து புசையா. உங்களுக்கு வந்து எதனா மெசேஜ் அனுப்பணுமா?" அப்படின்ற மாரி சொல்லிட்டு, "இப்போ வந்து நான் கரெக்ட்டா சொல்லிட்டேன் பாத்தியா?" அப்படின்னு சொல்லி அவங்க மம்மி வந்து சிரிக்கிறாங்க. அத வந்து நம்ப பார்த்து தான் வந்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கான். ஸோ அவங்க வந்து அவங்க அம்மா கிட்ட வந்து பேசணும்னு நெனைக்கிறான். ஆனா, அவங்க அம்மா தான் வந்து ஜெயில்ல இருக்காங்க இல்லையா? அதனால கால் பண்ணா, அவங்க அம்மாவோட வாய்ஸயாச்சும் இது மாரி கேட்கலாம் அப்படின்றதுக்காக கால் பண்ணியிருப்பான் போல. இத வந்து நெனச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான். நெனச்சு பார்த்துட்டு இவன் ஒரு ஓரமா உட்காந்துக்கிட்டு இருக்கு. அந்த இடத்துல வந்து எல்லாருமே அங்க இருக்க சில்ட்ரன்ஸோடலாம் வந்து ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அங்க இருந்து கட் பண்ணா அடுத்தது நைட்டும் ஆயிடுது. டான் வந்து ஏதோ ஒரு நோட்ட வந்து பார்த்துக்கிட்டு இருக்கான். அநேகமா வந்து அது ரிப்போர்ட் புக்கா தான் இருக்கும் போல. அதாவது ஒழுக்கமா, டிசிப்ளினா இருக்கிற ஸ்டூடெண்ட் மட்டும் இதுல இருக்கிற மாரி அப்படின்ற மாரி இருக்கு. அத வந்து அவன் பார்த்துக்கிட்டே இருக்கிறப்போ, நம்ம காங் வந்து நோட்ட எடுத்துக்கிட்டு வரான். இத வந்து பிரதர் ஜோ வந்து உன்கிட்ட தர சொன்னாரு அப்படின்னு சொல்ல, அவன் வந்து வாங்கி அத வச்சுக்கிறான். ஆனா இது கொஞ்சம் கசங்கி இருக்கே அப்படின்ற மாரி சொல்றான். பரவால்ல தேங்க்யூன்னு சொல்லி வாங்கிக்கிறான். அந்த சர்டிபிகேட்ட போய் பார்த்தா, இவங்க வந்து வாலண்டியரா வந்து அந்த இடத்துல போயிட்டு ஹெல்ப் பண்ணாங்கல்ல, அதுக்காக வந்து சர்டிபிகேட் குடுத்துருப்பாங்க போல. அத தான் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கான். உன்னோட ஹோம் ஒர்க் நோட் புக்க வந்து எனக்கு தரியா? அப்படின்ற மாரி கேட்க, அவனுமே வந்து குடுக்குறான். அவன் குடுத்த உடனே காங் என்ன சொல்றான்னா, நாளைக்கு வந்து ஃபாதர் வந்து அதுல எதனா ஒண்ணு எழுதுவாரு போல அப்படின்னு சொல்ல, ஷூர் அப்படின்னு சொல்லிட்டு, அவனும் வந்து அந்த நோட் புக்க வந்து வாங்கிட்டு போயிடுறான். அதுக்கப்புறம் நைட் ஆயிடுது. இவன் வந்து படுத்துக்கிட்டு இருக்கான். இவன் படுத்துட்டு இருக்கிறப்போ வந்து, இவனுக்கு வந்து அந்த காங் சொன்ன விஷயம் தான் ஞாபகத்துக்கு வருது. நாளைக்கு வந்து ஃபாதர் வந்து அதுல எதனா எழுதி குடுப்பாரு அப்படின்னு சொன்னான் இல்லையா? அந்த நோட்ல தான் இவங்க 2 பேரும் ஒண்ணா இருக்கிறப்போ ஆடெல்லாம் வரைஞ்சு விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. அந்த விஷயம் வந்து இவனுக்கு ஞாபகம் வருது. ஞாபகம் வந்தவுடனே அப்படியே எழுந்துச்சு வேகமா ஓடுறான் பிடி உஷா மாதிரி. இவன் வேகமா ஓடி அந்த ரூம்குள்ள போறான். அந்த ரூம்ல டெஸ்க் மேல தான் வந்து காங் அந்த நோட் புக்கெல்லாம் வச்சிருப்பான் போல. இவனோட நேம் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அந்த நோட்டெல்லாம் எடுக்குறான். எடுத்துட்டு அந்த ஆடு மாரி வரைஞ்சிருக்கிறதெல்லாம் வந்து கிழிச்சிடுறான். கிழிச்சிட்டு என்ன பண்றான்னா, அந்த ட்ராவ தான் ஓப்பன் பண்றான். என்னமோ தேடுறானேன்னு பார்த்தா அந்த லைட்டர தான் எடுத்துடுறான். லைட்டர எடுத்துட்டு அதுக்கப்புறம் இவனோட கிளாஸ் ரூம்க்கு போறான். கிளாஸ் ரூம்க்கு போயிட்டு இவனோட அந்த உட்காருவான் இல்லையா? அந்த பிளேஸ்ல வந்து பைபிள் இருக்கு. பைபிள ஓப்பன் பண்ணா அந்த பைபிள்ல தான் வந்து இவனுங்க மாத்தி மாத்தி எழுதின அந்த லவ் லெட்டர்ஸ், அதுக்கப்புறமா வந்து அந்த ஃப்ளவர் அது எல்லாமே வச்சிருப்பான் போல. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் எழுதுந்து அது எல்லாத்தையுமே கிழிச்சிட்டு வேக வேகமா ஓடுறான். ஒரு காலி பில்டிங் மாரி இருக்கு. அதாவது பால் அடிச்ச பில்டிங் மாரி இருக்கு. ஃபர்ஸ்ட் எபிசோட்ல கூட வந்து கைவிடப்பட்ட ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்கும் இல்லையா? அத யாருமே யூஸ் பண்ணாம தண்ணி கூட இல்லாம இருந்தது இல்லையா? அந்த இடத்துக்கு போயிட்டு அது எல்லாமே வந்து எரிக்கிறான். இவனுங்க வந்து ஒரு முடிவோட தான் இருக்காங்க. என்ன அழ வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க போல மக்களே. அவன் எரிக்க எரிக்க அப்படியே எனக்கு வந்து ஹார்ட் அப்படி வலிக்குது. சத்தியமா இத வந்து என்னால எப்படி எக்ஸ்பிளைன் பண்றதுன்னே தெரியல. அப்படியே அவன் எரிக்கும்போது வந்து இவங்க 2 பேரும் மாத்தி மாத்தி அந்த லெட்டர் கொடுத்துக்கிட்டது, பேசுனது அது மாரி விஷயம்லாம் வந்து ஞாபகத்துக்கு வருது. ஏன்டா இப்படி எரிக்கிற? எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடா. அதுக்கப்புறமா இவன் எரிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா சோகமா நடந்து வந்துகிட்டு இருக்கான். டான் வந்து உள்ள போலான்னு கரெக்ட்டா போறப்போ என்ட்ரன்ஸ்லயே வந்து ஃபாதர் இருக்காரு. ஐயய்யோ! இவரு கண்ணுலயா மாட்டணுன்ற மாரி தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஃபாதர் வந்து கேட்குறாரு, "நான் எழுதின ரிப்போர்ட் புக்க வந்து நீ பார்த்தியா?" அப்படின்னு கேட்க, அவனுமே வந்து, "எஸ் ஃபாதர் நான் பார்த்தேன்" அப்படின்னு சொல்றான். "நீ வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா திங்க் பண்ணு. அத பத்தி நீ இன்னும் கொஞ்சம் வந்து சிந்திக்கணும்னு நான் நினைக்கிறேன். அதுல வந்து இருக்கக்கூடாத ஒண்ணு இருந்துச்சு. ஆனா அத வந்து இப்ப நீ ரிமூவ் பண்ணிட்டல்ல. ஐ பிலீவ் ஒன் டே நீயே வந்து என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லுவ" அப்படின்னு சொல்லிட்டு ஃபாதர் வந்து அங்கருந்து போயிடுறாரு. இவன் கைய வந்து மறைச்சு மறைச்சு இப்படி வச்சுக்கிட்டு இருக்கான். ஃபாதர் போனதுக்கு அப்புறமா அந்த ஸ்டெப்ஸாண்டயே உட்கார்ந்துகிட்டு தலையில கை வச்சுக்கிட்டு என்னமோ திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ ஃபாதர் வந்து அந்த நோட்ல இருக்கிறத வந்து பார்த்துட்டாரு போல. ஸோ அத பத்தி தான் அநேகமா திங்க் பண்ணிட்டு இருப்பான். அப்படியே பொழுதும் விடிஞ்சிடுது. எல்லாரும் வந்து எப்பயும் போல குளிச்சிட்டு இருப்பாங்க இல்லையா? அப்படி குளிச்சுக்கிட்டு இருக்க. அப்போ வந்து காங் வந்துடுறான். காங் வந்து நம்ம டான் கிட்ட பேசுறான். அப்போ வந்து "நீ எரிச்சத வந்து அப்பா பார்த்துட்டாரு. அப்படிதானே?" அப்படின்ற மாரி சொல்ல, "நீ எத பத்தி பேசுற?" அப்படின்னு கேட்கறான். "அதான்ப்பா உன்னோட நோட்ஸ் நீ வந்து பர்த்துக்கு வந்து எழுதிட்டு இருந்தல்ல அத பத்தி" அப்படின்னு சொல்ல, "அப்போ நீ தான் வந்து ஃபாதர் கிட்ட சொன்னியா?" அப்படின்னு கேட்கறான். "நான் ஒண்ணும் சொல்லல. நீ ஒண்ணும் பயப்படாத. எனக்கு வந்து அடுத்தவங்க விஷயத்துல வந்து மூக்க நுழைக்கிறதுனா
இருந்ததுன்னா வந்து எனக்கு பிடிக்காது. நான் வந்து அத பத்தி தெரிஞ்சுக்கணும்னு அவசியமும் படல. டான்ட்ராக் எனக்கு எதுக்கு அதிகமா கோவம் வருதுன்னு கூட எனக்கு தெரியல. நீயும் பார்த்தோம் என்கிட்ட இருந்து ஹைட் பண்ணி நீங்க 2 பேரும் வந்து முட்டாள் மாரி நடந்துக்கிட்டீங்க. நான் என்ன இத வாட்ச் பண்ண மாட்டேன்னு நெனச்சுக்கிட்டீங்களா? நீ வந்து என் கூட வந்து இது மாரி ஃபாதர் ஆகுறதுக்குலாம் படிப்பாங்க இல்லையா? அந்த காலேஜுக்கு வந்து என் கூட சேர மாட்ட அப்படிதானன்னு சொல்லிட்டு, நீ வந்து எனக்கு துரோகம் பண்ணிட்ட. நான் உண்மையாவே கேட்கிறேன் டான்ட்ராக்கு. கடவுள்கிட்ட இருந்து வர காலிங்க வந்து நீ கேட்ட. அது ஃபர்ஸ்ட் இருந்தத விட இப்ப ரொம்ப சவுண்டா இருக்கா? இதுக்கப்புறம் வந்து நீ சொர்க்கத்துக்கு போயிட்டு உன்னோட பேரண்ட்ஸையும் வந்து நீ மீட் பண்ண போறது கிடையாது. நம்ம 2 பேரும் வந்து ஒண்ணா குரு பட்டம் வாங்குவோம்னு நெனச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் போயிடுறான். அவன் போனதுக்கு அப்புறமா இவன் அவனையே பார்த்துக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறமா வந்து அங்க இருக்க தண்ணிய பிடிச்சு முகத்த கழுவிக்கிட்டு என்னமோ திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கான். அங்க இருந்து கட் பண்ணா அந்த பால்டடிந்து ஸ்விம்மிங் பூல்ல தான் காட்டுறாங்க. அவன் நைட் எரிச்சான் இல்லையா? அந்த எரிச்சத தான் வந்து இவன் பார்த்துக்கிட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு வந்து பார்த்தும் வந்துட. பார்த்த உடனே இவன் எதுவுமே பேசாம அங்கருந்து போயிடுறான். அதுக்கப்புறம் மாதா ஃபோட்டோ, சின்ன ஜீசஸ் ஃபோட்டோ அது எல்லாமே காட்டிக்கிட்டு இருக்காங்க. நம்ம பார்த்து வந்து டிக்கெட் டூ ஹெவன் அந்த போஸ்டருக்கு கீழயே வந்து அவன் உட்காந்துக்கிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு வந்து டான் வந்துடுறான். டான பார்த்த உடனே டான் வந்து அவன அவாய்ட் பண்ணணும், கண்டுக்காத மாரி போயிடணும் அப்படின்ற மாரி போக, அப்ப நம்ம பார்த்து வந்து அவன் கிட்ட பேசுறான். "இன்னும் எவ்வளோ நாளைக்கு வந்து என்ன அவாய்ட் பண்ண போற? என்கிட்ட வந்து பேசாம இருக்கிறதுக்கு ரீசன் என்ன? நீ சொல்லு" அப்படின்னு சொல்ல. அதுக்கு அவன் சொல்றான், "என்கிட்ட சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல" அப்படின்னு சொல்றான். டான்ட்ராக் "உனக்கு என்ன ஆயிடுச்சு?" அப்படின்னு கேட்கறான். "நீ எதுக்கு என்ன வந்து இப்படி ஒதுக்கி வைக்கிற? நான் என்ன தப்பு பண்ணேன்னு எனக்கே தெரியல. நான் என்ன தப்பு பண்ணேன்னு மட்டும் சொல்லு. நீ ஏன் எதுவுமே பேச மாட்ற?" அப்படின்ற மாரி அவன் சொல்லிக்கிட்டே இருக்கான். "என்கிட்ட பேசு ப்ளீஸ்" அப்படின்னு கெஞ்சி கெஞ்சி கேட்கறான். "நான் என்ன பண்ணேன்னு சத்தியமா எனக்கு தெரியல. நீ என்கிட்ட பேசு" அப்படின்ற மாரி அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். அவன் எதுவுமே சொல்ல மாட்றான். "அப்படின்னா நான் என்னதான் பண்ணணும்னு சொல்ற? சொல்லி தொலையேன்" அப்படின்ற மாரி சொல்ல, காங்குக்கு வந்து இத பத்தி எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்றான். "என்னது காங்குக்கு தெரியுமா? வேற யாராச்சுக்குன்னா தெரியுமா? அப்பாக்கு தெரியுமா?" அப்படின்ற மாரி இவன் கேட்டுட்டு இருக்கான். அப்பான்னு இவங்க மீன் பண்ணது வந்து வேற யாரும் கிடையாது. ஃபாதர தான். "வேற யாராச்சுக்கு தெரியுமா? சொல்லு, சொல்லு" அப்படின்னு கேட்க, "எனக்கு தெரியாது" அப்படின்னு சொல்லி இவன் கத்திக்கிட்டு இருக்கான். வார்த்தை "நான் வந்து ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன். எனக்கு வந்து ரொம்ப பயமா இருக்கு. நான் கொஞ்சம் கூட வந்து ஹாப்பியாவே இல்ல" அப்படின்னு சொல்ல, டான்ட்ராக்ன்னு சொல்லிட்டு அவன் வந்து ஹக் பண்ண போறான். "இத பாரு என்னால வந்து உன்ன ஹாப்பியா வச்சுக்க முடியும்" அப்படின்னு சொல்லி அவன ஹக் பண்ண போக, அவன் வந்து தள்ளி தள்ளி விட்டுர்றான். தள்ளி விட்டுட்டு, "என்ன வந்து இது மாரி ஃபாலோ பண்ணாத. நான் வந்து உன்கிட்ட வந்து ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அங்கருந்து போக, "நீ வந்து இந்த வாரம் ஃபுல்லாவே என்கிட்ட பேசல" அப்படின்ற மாரி சொல்றான். அவன் சொல்றத கேட்டு இவனுமே வந்து அழுதுகிட்டு இருக்கான். கையில வந்து ஜெபமாலைய வச்சுக்கிட்டு இருக்க. உண்மையாவே வந்து கடவுள் வந்து உனக்கு என்னதான் செஞ்சிருக்காரு? நீ செய்யற எல்லா ஜெபமும் வந்து அவரு கேட்கிறாரா? அதுக்கு பதிலா நீ என்கிட்ட பேசலாம்ல. நீ எப்ப பார்த்தாலும் வந்து பிரேயர் பண்ணிக்கிட்டே இருக்க. அது வந்து உனக்கு எப்பயாச்சும் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கா? அப்படின்னு சொல்லி கெட்ட வார்த்தையில திட்டுறான். "நீ இப்ப என்ன சொன்ன?" அப்படின்னு சொல்ல, அவன் வந்து "சாரி, சாரி" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். "நான் வந்து அப்படி மீன் பண்ணல. நான் வந்து உன்கிட்ட பேச தான் ட்ரை பண்ணேன். நான் வந்து அப்படி சொல்லணும்னு நான் நினைக்கல. என்ன மன்னிச்சிடு. ஐ அம் சாரி" அப்படின்னு சொல்ல, அவன் வந்து அவன தள்ளி விட்டுட்டு அங்கருந்து போயிடுறான். அதுக்கப்புறம் நைட்டும் ஆயிடுது. நைட்டு வந்து சர்ச்சில போயிட்டு பிரேயர் பண்ணலான்னு வரான் நம்ம டான்ட்ராக்கு. அவன் அங்க இருக்கிற ஸ்டாச்சு எல்லாத்தையுமே பார்த்து அழுதுகிட்டு இருக்கான். அதே சர்ச்சுக்கு வந்து ஃபாதருமே வந்துடுறாரு. ஃபாதர் வந்த உடனே அவன் கண்ண தொடச்சிட்டு, "இது மாதிரி எனக்கு உங்ககிட்ட பேசணும். பேச முடியுமான்னு?" கேட்க, அவருமே வந்து சரின்னு சொல்லிடுறாரு. இப்போ ஃபாதரும் நம்ம டானும் தான் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அவன் தயங்கி தயங்கி பேசுறான். "நான் வந்து லவ் பண்றேன். அது வந்து தப்புன்னு எனக்கு தெரியும். நான் வந்து என்ன நானே வந்து தடுக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணேன். ஆனா என்னால சுத்தமா முடியல. எனக்கே வந்து என் மேல கோவமா இருக்கு. இத வந்து என்னால கட்டுப்படுத்த முடியல. எனக்கு வந்து ரொம்ப பயமா இருக்கு. காட் வந்து என்ன ரிஜெக்ட் பண்ணிடுவாரோன்னு எனக்கு தோணுது" அப்படின்னு சொல்ல, அதுக்கு வந்து ஃபாதர் சொல்றாரு, "கடவுள் வந்து எப்பயுமே வந்து உன்ன ரிஜெக்ட் பண்ண மாட்டாரு. அவர் வந்து எப்பயுமே வந்து உன்ன லவ் பண்ணுவாரு. லவ் பண்றது வந்து ஒண்ணும் தப்பு கிடையாது. கடவுள் வந்து மனுஷன வந்து இதயத்தோட தான் படைச்சு இருக்காங்க. ஆனா நம்மளோட செயல் வந்து எப்படி இருக்கணும்னா, நம்ம ரொம்ப ரெஸ்பான்சிபிலிட்டியோட இருக்கணும்" அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காரு. அப்படியே என்ன சொல்றாருன்னா, "நீ கொஞ்சம் கேர்ஃபுல்லா திங்க் பண்ணி பாரேன். இந்த லவ் வந்து உன்னை எங்க கூட்டிட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நீ எங்க நீ வந்து அவர் கூட இருக்க விரும்புறியா? இல்ல அது தவறு அப்படின்னு வந்து நீ நினைச்சேன்னா வந்து, அதுக்காக வந்து நீ பாவத்துக்கு பரிகாரம் எதனா செய்ய போறியா?" அப்படின்ற மாரி ஃபாதர் கேட்க, இவன் வந்து அழுதுகிட்டே கையில வந்து ஜெபமாலைய வச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ சொல்றாரு, "அப்போ வேணா நான் அவன் கூட வந்து பிரேக்கப் பண்ணிடவா? நான் அப்படி பிரேக்கப் பண்ணிக்கிட்டேன்னா வந்து கடவுள் வந்து என்ன மன்னிப்பாரா?" அப்படின்ற மாரி கேட்க, மனம் திரும்புறவர்கள வந்து எப்பவுமே வந்து காட் வந்து மன்னிப்பாரு டான்ட்ராக்கு. உன்ன நீயே தான் வந்து கேட்டுக்கணும். இப்ப வந்து நீ அந்த லவ்வோட
உன்னோட இருக்க போறியா? இல்ல கடவுளோட இருக்க போறியா? இது வந்து உன்னோட சான்ஸு. கடவுள் வந்து உனக்காக வந்து ஒரு வாய்ப்ப குடுத்துருக்காங்க. நீ வந்து அவரோட பாதைக்கு போனன்னா வந்து அது ஈஸியானது கிடையாது. அப்படின்ற மாரி சொல்ல, அப்படியே வந்து இந்த கான்வர்சேஷன் வந்து முடியுது. இவன் வந்து அழுதுகிட்டே இருக்கான். அதாவது ஃபாதர் என்ன சொல்றாருன்னா, "உனக்கு வந்து லவ் வேணுமா? கடவுள் வேணுமா? உனக்கு வந்து 2 பாதை இருக்கு. நீ வந்து எத சூஸ் பண்ண போற?" அப்படின்ற மாரி என்னமோ சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் இவங்க என்னமோ எக்ஸ்ட்ரா பேசியிருப்பாங்க தான் நெனைக்கிறேன். ஆனா வந்து என்ன பேசுனாங்கன்றத வந்து காட்டல. அப்படியே வந்து பொழுதும் விடிஞ்சிடுது. இவங்க வந்து கார்டன்ல வந்து ஒரு மாதா இருப்பாங்க. அந்த மாதா கிட்ட வந்து டேனோட அம்மா வந்து ஜெபமாலைய வந்து குடுத்துருப்பாங்க. காணிக்கையா குடுத்துருப்பாங்கன்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா? அந்த மாதா கிட்ட தான் போய் நிக்கிறா நம்ம டான் ராக்கு. கொஞ்ச நேரம் மாதாவையே பார்த்துட்டு நிக்க, அந்த இடத்துல வந்து பார்த்து வந்துடுறான். பார்த்து வந்தோனே இவன் போலாம் அப்படின்னு போறப்ப அவன் கைய பிடிச்சிடுறான். இது மாரி "டான் ராக் எனக்கு உன்கிட்ட பேசணும்" அப்படின்னு சொல்ல, "நீ இப்படி பண்ணாத" அப்படின்ற மாரி சொல்லிட்டு, "இது இப்படி நடக்காதுன்னு உனக்கே தெரியும்ல" அப்படின்றான். அதுக்கு பார்த்து சொல்றான், "கண்டிப்பா வந்து ஒரு வழி இருக்கும். நான் வந்து உன் கூட இருக்க தான் நான் விரும்புறேன். ஃபியூச்சர்லயும் உன் கூடவே இருக்க தான் நான் ஆசைப்படுறேன். யாரு என்ன சொன்னாலும் சரி, யாருனா தப்புன்னு சொன்னாலும் சரி, எனக்கு அத பத்தி எந்த கவலையும் கிடையாது. காடே வந்து இது தப்பு அப்படின்னு சொன்னாலும் எனக்கு அத பத்தி கவலை கிடையாது" அப்படின்னு சொல்ல, அப்ப நம்ம டான் சொல்றான், "பர்த் இத பாரு. நீ வேணா எதுக்கும் கேர் பண்ணாம இருக்கலாம். இருந்தாலும் வந்து நம்ம இப்பவும் வந்து ஸ்டூடண்ட் தான். அது மட்டும் இல்லாம நம்ம ஸ்காலர்ஷிப் ஸ்டூடண்ட்டு. உனக்கே தெரியும்ல" அப்படின்னு சொல்ல, அவன் வந்து அவன் கைய பிடிச்சுக்கிறான். "எனக்கு வந்து இத பத்தி தெரியாது. எனக்கு கடவுள பத்தியும் எதுவும் தெரியாது. எனக்கு வந்து என்ன பத்தி மட்டும் தான் தெரியும். உனக்கு ஒண்ணு தெரியுமா? நான் வந்து உன்ன ரொம்ப லவ் பண்றேன். நீ வந்து என்ன லவ் பண்ணலையா? சொல்லு" அப்படின்னு சொல்ல, "நானுமே வந்து உன்ன லவ் பண்றேன். ஐ லவ் யூ சோ மச். ஆனா அத வச்சு நம்ம என்ன பண்ண முடியும்?" அப்படின்னு சொல்ல, கடவுள் தானே வந்து நம்மளுக்கு எப்படி லவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிக் கொடுத்தாரு. ஆனா நம்ம 2 பேரையும் மட்டும் ஒருத்தர் ஒருத்தர் லவ் பண்ணக்கூடாதுன்னு சொல்றது என்ன? இந்த உலகத்துல வந்து கடவுள் இருக்கிறதுனால யூஸ் என்ன? நீயே சொல்லு அப்படின்னு சொல்ல, அவனுமே வந்து சைலன்ட்டா இருக்கான். அதுக்கப்புறமா வந்து இவங்க 2 பேரும் வந்து ஹக்